அதிகரித்தால் அவற்றின் விகிதம் 5:7 எனில் அந்த எண்கள் யாவை? ஒவ்வொரு எண்ணையும் 10 அவற்றின் விகிதம் 5:7 எனில் அந்த இரு எண்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. 3:5 அந்த இரு எண்கள் கேட்டிருக்காங்க. இரு எண்கள்ன்றது இங்க மறைஞ்சிருக்கு. விகிதம் தான் கொடுத்துருக்காங்க, அந்த எண் கொடுக்கல. அந்த எண் வந்து இங்க மறைஞ்சிருக்கு. அது என்னதான் நாம கண்டுபிடிக்க போறோம். அப்ப எண் எதுன்னு கொடுக்கல, சோ நம்ம x வச்சுக்குவோம். that is equal 3x:5x. இதோட என்ன செய்றாங்க, ஒவ்வொரு எண்ணையும் 10 கூட்டி அதிகரித்தாங்க. ஒவ்வொரு எண்ணோடையும் 10 கூட்டுறாங்க. கூட்டினா என்ன ஆகும்? 3x + 10 5x + 10. இப்படி கூட்டினா பிறகு அது என்ன ஆகுதுன்னா 5:7 மாறிடுது. அப்ப 3:5 5/3 னு எழுதலாம். இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சோ 3x + 10 / 5x + 10 ஈக்குவல் எதற்கு சமமா மாறுது? 5/7 மாறிடுது. ஒரு 10 இந்த எண்களோட 10 கூட்டினா அது 5:7 மாறிடுது. மாறினா பிறகு மாறக்கூடிய அந்த இரு எண்கள் எதுன்னு கேட்டுக்கணும். இப்படி இருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 7 3 21x + 7 10 70 ஈக்குவல் 5 25x + 5 10 50. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து சால்வ் பண்ணலாமா? 21x + 70 -25x -50. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸா மாறுது. சோ மைனஸ் போட்டுப்போம். that is equal 0. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். 21x இங்க -25x இருக்கு. அப்ப மைனஸ் தான் அதிகம். -25 ல 21 போச்சுனா 4x பிளஸ் தான் அதிகமா இருக்கு. பிளஸ் 70 ல 50 போச்சுனா 20 equal to 0. அப்ப -4x equal to left hand side இருக்க 20 right hand side போச்சுனா -20 ஆ மாறிடும். இங்க பிளஸ் இருக்குங்க மைனஸ். அப்ப x equal to -20/-4. 1 4s are 4, 5 4s are 20. x equal to 5. இங்க ஒரு x அந்த எண் எதுன்னு தெரியல. சோ நம்ம x போட்டுக்கோன்னு சொன்னோமா? அப்ப x ஓட இடத்துல 5 போட்டு அந்த எண் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிரோம். ஓகே, x ஓட வேல்யூ 5. அப்ப 3 × 5 = 5 × 5. x ஓட வேல்யூ போட்டாச்சு. 5 3 15 25. அந்த இரு எண்கள் இதுதான். ஓகே, இந்த எண்களோட 10 கூட்டினா அதோட விகிதம் வந்து 5:7 மாறும். அந்த இரு எண்கள் 15:25 15 25 15, 25 தான் அந்த எண்கள் தான் கேட்டிருக்காங்க, விகிதம் கேட்கல. சோ 15 25 அந்த எண்கள். = 15, 25